மைஃபேம் யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்ற ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். இந்த வார ராசி பலன்கள் 4/5/2025 முதல் ஒரு வாரத்திற்கு உண்டான பலன்கள் என்று சொல்ல இருக்கிறோம். நன்றாக இருக்கிறீர்களா? நலமாக இருக்கிறீர்களா? சிறப்பாக இருக்கிறீர்களா? வெற்றிகரமாக வாழ்க்கை போகிறதா? ராசி பலன்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்கிறது என்பதையும் நீங்கள் அவ்வப்பொழுது எங்களுக்கு கமெண்ட் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பவர்கள் செய்து கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு இது தெரியாமலும் இருக்கலாம். இதை பார்த்து கொண்டு இருப்பவர்கள் உங்களது நண்பர்களுக்கும் இதை சொல்லி நீங்கள் ராசி பலனை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இந்த வாரம் 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் சேர்ந்து வந்தால் இதற்கு பானு சப்தமி என்று சொல்லக்கூடிய ஒரு நாளாகும். ஒரு வருடம் முழுவதும் பெற்றோர்களுக்கு தவறாமல் தர்ப்பணங்கள், அமாவாசை தர்ப்பணங்கள் இவைகளெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இந்த ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதியும் கூடி வரக்கூடிய நாளில் செய்தால் சிறப்பாக இருக்கும். அதே நாளில் நீங்கள் இந்த நாளுக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது. அதாவது சர்க்கரா சப்தமி என்று சொல்லக்கூடிய நாளாகும். சர்க்கரா என்றால் நீங்கள் பயந்து விடக்கூடாது. நாம் சாப்பிடக்கூடிய இனிப்பிற்கு பெயர்தான் சர்க்கரை என்று பெயர். அதனால்தான் சர்க்கரா சப்தமி என்று சொல்வது. ஆலயங்களுக்கு சென்று உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் இந்த இனிப்பு பதார்த்தங்களை வாங்கி கொண்டு போய் தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்து அங்கு வரக்கூடியவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கலாம். குறிப்பாக சர்க்கரையை வாங்கி கொண்டு போய் கொடுத்து கூட நிவேதனம் செய்து அங்கே வருபவர்களுக்கு நீங்கள் ஏதாவது பகிரலாம். இப்படி செய்தால் உங்களது மனதிலே நல்ல சூழ்நிலை நிலவும். அதே நேரத்தில் கசப்பான அனுபவங்கள் எல்லாம் குறைந்து இனிப்பான அனுபவங்கள் நிச்சயமாக கூடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொன்று, இந்த வாரத்திலே 8ஆம் தேதி என்று சொல்லக்கூடிய நாளன்று மிகவும் முக்கியமான ஒரு நாளாகும். மீனாட்சி கல்யாணம் என்று சொல்லக்கூடியது. பார்வதி பரமேஸ்வரனுக்கு நடந்த திருமணத்திலே இது ஒரு அவதாரம். சோமசுந்தர பாண்டியனாகவும் அங்கையர்கண்ணியாகவும் பார்வதி பரமேஸ்வரன் அவதாரம் செய்து மதுரையிலே அங்கே இருக்கக்கூடிய பெரிய கோயிலில் குடிகொண்டு பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலித்த ஒரு நிகழ்வு உங்களுக்கெல்லாம் தெரியும். எனவே அங்கே மதுரையில் மீனாட்சி என்ற பெயர் அந்த அம்மைக்கு நிலவுவதால் இதை மீனாட்சி கல்யாணம் என்று சொல்வார்கள். எனவே இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது சிவாலயங்களுக்கு சென்று தெய்வ தரிசனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வார ராசி பலன்களை பார்க்க நாம் போகின்றோம். வாருங்கள். மேசராசி நேயர்களே, ஆண் குழந்தைகள் மூலமாக சற்று கெட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. இதில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு சில நேரங்களில் செய்த தொழிலுக்கு, அதாவது தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு குறித்த நேரத்தில் வரவுகள் வராமல் உங்களது வேலையாட்களுக்கு சம்பளம் தர முடியாத சூழ்நிலை நிலவலாம். அதற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். வார இறுதியில் இது ஒருவேளை ஒரு சிலருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலமாக செலவுகள் இருந்தாலும் நல்ல செலவுகளாகவே இருக்கும். குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள், குறிப்பாக பெண் சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இந்த வாரம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். நீங்கள் நல்ல விதமாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரம் மனதிற்கு தேவையான, குறிப்பாக நல்ல செய்திகள் எல்லாம் வார இறுதியில் உங்களுக்கு வர இருக்கிறது. எதிர்பார்த்த செய்திகள் எல்லாம் நிச்சயமாக வந்து சேரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, அடுத்த வார இறுதியில் குரு பகவான் உங்களது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போக இருக்கிறார். கடந்த ஒரு வருட காலமாக குரு ஜென்மத்திலே இருக்கிறது, குருபலம் இல்லை, திருமணம் நடைபெறவில்லை, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கவில்லை, நான் புதிய வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தேன், அதுவும் வாங்க முடியவில்லை, நல்ல வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்தேன், அதுவும் வாங்க முடியவில்லை,
அடிக்கடி என்னுடைய வாகனம் பழுதாகி கொண்டே இருக்கிறது என்று பலர் இந்த ராசியிலே உள்ளவர்கள் புலம்பிக் கொண்டுதான் இருப்பீர்கள். இன்னும் ஒரு சிலர் தாய் தந்தையரிடம் ஒற்றுமையாக இருக்க முடியவில்லையே, உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் வருகிறதே, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை குரு பகவான் இந்த வார இறுதியில் உங்களுக்கு உணர்த்த இருக்கிறார். நீங்கள் செய்தது எல்லாம் சரியான பாதையில் சென்றீர்களா என்பதையெல்லாம் உங்களுக்கு அவர் உணர்த்தி, அடுத்த வார இறுதியில் அவர் இடம் மாறுவதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்களை எல்லாம் மற்ற விஷயங்களிலும் அவர் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்களே, நல்ல செலவுகளை எல்லாம் உங்களுக்கு வாரி வழங்கினார் குரு பகவான் என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது எதிர்பாராத செலவுகளை கொடுத்து பொருளாதார சிக்கலை கடந்த காலத்தில் உருவாக்கி இருந்தார். இப்பொழுது உங்களது ராசியிலே அவர் அமருகிறார். இந்த ராசிக்கு குரு பகவான் நல்லவர் இல்லை என்பது பொதுவான கருத்து. இருந்தாலும் அவர் பார்க்கின்ற இடங்கள் மூலமாக நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு. உங்களது குழந்தைகள் மூலமாக நல்ல பெயர் எடுக்கலாம். உங்களுக்கும் அதாவது குறிப்பாக தம்பதிகளுக்கிடையே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மந்தமான போக்குகள் காணப்பட்டால் அதுவும் நிச்சயமாக அடுத்த வாரத்தில் விலகலாம். ஆனால் இந்த வாரத்தில் சில முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளில் எல்லாம் நீங்கள் இறங்க வேண்டும். குறிப்பாக அரசாங்கத்திற்கு ஏதாவது வரி பாக்கிகள் வைத்திருந்தால் அதை குறித்த நேரத்தில் நீங்கள் செலுத்திவிட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு சிலர் பழைய பாக்கிகளை கூட ஏதாவது தவணை முறையில் செலுத்தலாம். அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி நேயர்களே, அற்புதமான காலமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. பதவி உயர்வு ஏதாவது உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு அரசாங்கத்தின் மூலமாக புதிய தொழில்கள் அமையலாம். வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலமாக நல்ல பெயர் எடுக்கக்கூடிய பெற்றோர்களும் இந்த ராசியிலே இருக்கிறார்கள். இனி வரும் காலத்தில் உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்க இருக்கிறது என்பதை குரு பகவான் சூட்சமமாக சொல்ல வருகிறார். எனவே நீங்கள் குரு பகவான் எப்படி எல்லாம் உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்தாரோ அந்த தொல்லைகள் எல்லாம் விலகிவிடும். அதாவது 11ஆம் இடத்திலிருந்து கடகராசிக்கு குரு என்ன தொல்லை கொடுத்தார் என்று பலர் கேட்கலாம். 11ஆம் இடம் என்பது பாதகஸ்தானம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தாய்க்கும் பிள்ளைக்கும் உறவு நிலையில் மாற்றம், தந்தைக்கும் பிள்ளைக்கும் உறவு நிலையில் மாற்றம், இந்த குறைகள் எல்லாம் கலைந்து இனிமேல் அந்த குழந்தைகள் பெற்றோர்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, தொழிற்சானம் பலமாக இருக்கிறது. அதே நேரத்தில் குரு பகவான் 10வது இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு வருகிறார். உங்களது ராசிக்கு குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வர்றது ஒரு அற்புதமான காலகட்டமாகும். கடந்த கால நோய்கள் குறையும். புதிய தொழில்களை இந்த வாரம் முதல் நீங்கள் செய்யலாம். அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது குத்தகைகள் கிடைக்கப்பெற்று அதன் மூலமாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்களுக்கு நிச்சயமாக நல்ல தொழில் அமையும். இது தவிர அந்நிய இனத்தாருடன் சேர்ந்து ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகளும் கூடி வரும். குழந்தைகள் மூலமாக சற்று செலவுகள் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில வீடுகளில் திருமணங்கள் நடைபெறாமல் இருக்கலாம். அந்த திருமணங்களும் நடைபெறலாம். அதே நேரம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு கூட குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு முறையான மருத்துவ சிகிச்சைகளையும் செய்து கொள்ள வேண்டும். ஜோதிட ரீதியாக ஏதாவது குறைகள் இருந்தால் அதற்கு உண்டான குறைகளையும் அதற்கும் மேலாக பரிகாரங்களையும் செய்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கன்னிராசி நேயர்களே, குரு பகவான் 10வது இடத்திற்கு வரப்போகிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அடுத்த வாரம் வருகிறார், கவலைப்பட வேண்டாம். ஆனால் இப்பொழுது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு சில நேரங்களில் ஆடம்பர செலவுகளை கொடுத்து விடுவார். குறிப்பாக பெண் குழந்தைகளாக இருந்தாலும் கணவராக இருந்தால் மனைவியாலும் ஆடம்பர செலவுகள் ஏதாவது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த பெண் குழந்தைகளாக இருந்தாலும் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் இந்த துறைகளில் செலவுகள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அந்த செலவுகள் அவர்களுக்கு நல்ல காரியங்கள், அதாவது திருமண காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை
இந்த வாரம் உங்களுக்கு உருவாக்கும். நின்று போன பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதே நேரத்தில் இதுவரை நண்பர்களாக இருந்தவர்கள் எதிரிகளாகவும் சில நேரங்களில் உதயமாக போகிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, சென்ற வாரத்தை போல் இந்த வாரமும் நல்ல வாரமாக உங்களுக்கு அமைந்துதான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள் ஏதாவது சற்று தொல்லைகள் கொடுக்கலாம். எனவே உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உங்களது வீடுகளில் வயதானவர்கள் அல்லது குறிப்பாக உங்களது பெற்றோர்கள் இருந்தால், அவர்கள் வயதானவர்களாக இருந்தால் மட்டுமே ஏதாவது உடல்நலத்தில் சிறிய குறைபாடு காணப்படும். அவர்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சைகள் செய்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அப்பாவுக்கு ஏதாவது முடியாமல் போய்விட்டால் யார் அப்பாவை மருத்துவமனைக்கு கூட்டி போவது என்பதை நினைத்தே உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம். இதையெல்லாம் களைந்து விட வேண்டும். உங்களது பெற்றோர்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் போட்டி போட்டுக்கொண்டு யார் அவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நன்மைகள் நடக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரம் அருமையான ஒரு காலமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. பொதுவாக எல்லாருக்கும் நீங்கள் நன்மையான பலன்களை சொல்கிறீர்களே, ஏன் கெடு பலன்கள் நடைபெறாதா என்று கேட்கிறீர்கள். இது நமக்கு கமெண்ட் மூலமாக தெரிய வருகிறது. இந்த ராசிக்காரர்கள் மட்டுமல்ல, ஏனைய ராசிக்காரர்களும் கேட்கிறார்கள். ஆனால் நாம் கடந்த காலத்தில் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும், நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சரியான காரியங்களாக இருந்தால், சரியான பாதையிலே சென்றால் எந்த குறைகளும் வராது என்பதுதான் முக்கியமாக அனைவரும் நினைக்க வேண்டும். ஏதாவது தவறுகளை செய்துவிட்டு நல்லது நடைபெறவில்லை, ஜோதிடத்திலே ஜாதகம் பலமாக இருக்கிறது, ராசி பலன்கள் பலமாக இருக்கிறது என்று இந்த ராசிக்காரர்கள் அதிகமாக புலம்புவது நமக்கு கமெண்ட் மூலமாக தெரிகிறது. ஒரு சிலர் நம்மை திட்டவும் செய்கிறார்கள். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக சொல்ல வேண்டும். ஆனால் நேர்மறையான விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் நீங்கள் எதையும் அணுகக்கூடாது என்பதை இந்த விருச்சிக ராசி நேயர்கள் இன்று முதல் கவனத்தில் கொண்டால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, தொழிலில் போட்டி பொறாமைகள் விலகலாம். குழந்தைகள் மூலமாக வெளியூர்களுக்கு பயணம் செல்லலாம். குலதெய்வ வழிபாட்டில் ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகளையும் இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஒரு சிலர் வெளிநாட்டில்தான் குலதெய்வம் இருக்கிறதா, நமது நாட்டில் இல்லையா, நமக்கு வசதி இல்லையே என்று நினைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நல்ல ஜோதிடரை அணுகி உங்களது குலதெய்வத்திற்கு சமமான குலதெய்வம் நமது மலேசிய திருநாட்டில் எந்த இடத்தில் இருக்கிறது, சமமானது அதே தெய்வம் இங்கு இருக்கிறது என்று சொல்ல முடியாது. சமமானது எது இருக்கிறது, உங்களது சக்திக்கு தகுந்தாற்போல் அந்த குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் நிறைவேற்றி விட வேண்டும் என்ற உண்மையை இந்த வாரத்தில் தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். உறவு நிலைகளில் மாற்றங்கள் இருக்கலாம். அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது உறவுகளை பிடிக்காவிட்டால் ஒதுங்கி விடுவது சிறப்பே தவிர அவர்களிடம் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பதையும் நீங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு எந்த குறையும் இல்லை இந்த வாரத்திலே. ஆனால் கடந்த காலத்தில் ஏதாவது சில தவறான காரியங்களில் உங்களது குழந்தைகள் ஈடுபட்டு இருப்பார்களேயானால், அரசாங்கத்திற்கு எதிர்ப்பான காரியங்களை செய்து இருந்தால் அதற்கு தகுந்த தண்டனையை அவர்கள் அனுபவிக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்களும் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். முன்கோபத்தின் மூலமாக பல நட்புகளை, நண்பர்களை நீங்கள் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதற்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு எல்லாவற்றையும் விட நல்ல நண்பனின் ஆலோசனை தான் நிச்சயமாக நன்மையை கொடுக்கும் என்ற உண்மையை இந்த வார இறுதியில் நீங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். ஏனைய விஷயங்கள் எல்லாம் சுமாராகவே நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சிலருக்கு திடீரென வெளிநாட்டு பயணமும் அதன் மூலம் ஏதாவது ஒரு தொழிலும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, அற்புதமான காலம் அமைய இருக்கிறது. இன்னும் சிறிது நாட்களில், குறிப்பாக குரு பெயர்ச்சியின் மூலமாக. பொதுவாக கும்பராசிக்கு குரு ஒரு நல்ல வழியில் உதவிகள் செய்வார். அதாவது பொருளாதாரத்தை நிறைய அள்ளி கொடுப்பார். சரியான முறையில் அதை பயன்படுத்தி விட வேண்டும்.
லாபஸ்தானத்திற்கும் அவரே அதிபதியாக இருப்பது தவறான காரியங்களிலும் இந்த பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்ய வைத்து விடுவார். 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் கும்பராசிக்கு இந்த வேலையை ரொம்ப அற்புதமாக செய்து விடுவார். இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு உங்களுக்கு வருமானம் வந்தால் அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். நல்ல காரியத்திற்கு செலவு செய்ய வேண்டும். தான தர்மங்கள் செய்ய வேண்டும். ஆலய வழிபாடுகளுக்கு ஏதாவது வழிவகுத்து கொள்ள வேண்டும். உங்களால் முடிந்த அளவு ஏதாவது புதிதாக எழுப்பக்கூடிய ஆலயத்திற்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்ற நிலைகளையும் தெரிந்து கொண்டு ஐயப்ப சுவாமியை அனுதினமும் தியானம் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களது ராசியிலே இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் குறிப்பாக சளி, இருமல், காய்ச்சல் இது போன்ற நோய்களை தொடர்ச்சியாக கொடுத்து மருத்துவ சிகிச்சைகளுக்கும் அதிகமாக பணம் செலவழித்து இருக்கலாம். ஆனால் இப்பொழுது இவைகளெல்லாம் விலகக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் உங்களது புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருப்பது நில சம்பந்தமான துறைகளில் உங்கள் குழந்தைகளுக்கிடையே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம். எனவே பெரியவர்களாக உங்களது குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு இந்த புத்திமதிகளை நல்ல முறையில் சொல்ல வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே கடந்த காலத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக விலகும். அதே நேரத்தில் நீங்கள் யாரை நம்பி இருந்தீர்களோ அந்த நம்பிக்கைக்கு உரியவர்கள் உங்களுக்கு ஏதாவது மனம் வருந்தும்படி எதையாவது செய்திருந்தால் மீண்டும் அவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்களும் அவர் நம்மை எப்பொழுது தேடி வருவார் என்று தான் நினைத்திருப்பீர்கள். தேடி வர இருக்கிறார் இந்த வாரத்திலே. அதையும் நீங்கள் நல்ல வழியில் பயன்படுத்தி கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் மூலமாக கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.